மெட்டா ஏஐ ஆப்போட கம்ப்ளீட் டீடைல்ஸ் தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். அந்த ஆப்ல என்ன மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது, அதை எப்படி யூஸ் பண்றது அப்படின்ற டீடைல்ஸ் தான் வந்து நம்ம பார்க்க போறோம். மெட்டா ஏஐ பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், மெசஞ்சர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து யூஸ் பண்ணியிருப்போம். இப்போ பாத்தீங்கன்னா தனியா ஒரு ஆப்பாவே வந்து இருக்குது. அந்த ஆப்ல என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்ற கம்ப்ளீட் டீடைல்ஸ் தான் பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு மெட்டா ஏஐ அப்படின்னு சர்ச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு இந்த ஆப் வந்துடும். கிளிக் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ஆப்போட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கூட கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் டேரெக்டாக ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டு கெட் ஸ்டார்டட் வித் மெட்டா ஏஐ அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா உங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் எல்லாமே வந்து ஷோ ஆகும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி இதில் லாகின் பண்ணிக்கலாம். அப்படி இன்ஸ்டாகிராம் இல்லாமல் உங்களுக்கு ஃபேஸ்புக் வந்து ஷோ ஆனிச்சுன்னா ஃபேஸ்புக் ஒன்று கொடுத்து நீங்கள் வந்து டேரெக்டாக அதில் வந்து லாகின் பண்ணிக்க முடியும். ஒன்ஸ் நீங்கள் லாகின் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு பாக்ஸ் வந்துருக்கும். அங்கே வந்து உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னா அதற்கான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுக்கும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா அது டிஸ்கவர் ஆப்ஷனு. இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஏஐ ஃபோட்டோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் ஃபீட் மாதிரி வந்து வரும். நீங்கள் ஸ்க்ரால் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்துட்டு பார்த்துக்க முடியும். அண்ட் சென்டராக பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஹிஸ்ட்ரி. இப்போது நீங்கள் வந்து இந்த மெட்டா ஏஐல என்ன மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு பார்த்துருக்கீங்களோ அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே வந்து இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் பார்த்தது எல்லாமே கம்ப்ளீட் ஹிஸ்ட்ரி இங்கே இருக்கும். வித் டைமிங்கோட உங்களுக்கு அதில் போட்டுருப்பாங்க. நீங்கள் அதையுமே வந்து பார்த்துக்கலாம். அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ஆப்ஷன். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மெட்டா ஏஐலேருந்து வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த இடத்துல வந்து பார்த்துக்க முடியும். அண்ட் லாஸ்ட் ஆப்ஷன் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு மெட்டா டிவைஸு. ஸோ மெட்டா கிளாஸ் உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த ஆப்பில் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணி வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்றது தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆப்ஷனு. அண்டு மேலே பார்த்தீங்கன்னா வந்து அக்கௌண்ட் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா லாக் அவுட் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டை லாக் அவுட் பண்ணிட்டு வேறு அக்கௌண்ட் கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து லாகின் வந்து பண்ணிக்க முடியும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் ஃபோட்டோ வந்து இதில் சென்ட் பண்ணி அந்த ஃபோட்டோவில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வாங்கிக்க முடியும். இங்கே ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு ஃபோட்டோ அதுக்கப்புறம் வந்துட்டு லைப்ரரிலாம் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணி கேலரிலேருந்து ஃபோட்டோ வந்து இதில் அப்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ஒரு இமேஜை நீங்கள் வந்து எடுத்து அப்படியே இதில் வந்து போஸ்ட் பண்ணி அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வாங்கிக்க முடியும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த மெட்டா ஏஐல என்ன மாதிரி விஷயங்கள்லாம் கேட்குறீங்களோ அதுக்கான ஆன்சர் எல்லாமே வந்து வரும்ல. ஸோ அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு போஸ்ட்டாக கூட பார்த்தீங்கன்னா டேரெக்டாக இந்த மெட்டா ஏஐ ஆப்பில் நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்க முடியும். மேலே ஷேர் ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் போஸ்ட்டுன்னு இருக்கும். போஸ்ட் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது வந்து போஸ்ட் ஆகிடும். இப்போ நார்மலாக நீங்கள் போயிட்டு ஃபஸ்ட்டு நான் சொன்னல அந்த டிஸ்கவரில் போனீங்கன்னா உங்களுக்கு போஸ்ட் எல்லாமே வந்து வரும் அப்படின்னு நான் சொன்னல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களோட போஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா டிஸ்கவரில் வந்து வரும். மற்றவங்க வந்து அதை வந்து பார்க்க முடியும். லைக்ஸ் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களும் வந்து பண்ண முடியும். இந்த மாதிரி நீங்கள் வந்து இதில் சர்ச் பண்ணி பார்க்கக்கூடிய விஷயங்களை டேரெக்டாக போஸ்ட்டுமே நீங்கள் வந்து பண்ணிக்க முடியும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் டெலிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மேலே வந்து உங்களோட அக்கௌண்டோட ப்ரொஃபைல் இருக்கும் சைடில். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் வந்துட்டு வியூ ப்ரொஃபைல் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் போட்ட அந்த போஸ்ட் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிட்டு மேலே சைடில் 3 லைன்ஸ் பட்டன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி டெலிட் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் டெலிட்டுமே வந்து பண்ணிக்கலாம். அண்ட் வேறு போஸ்ட் போடனாலுமே நீங்கள் வந்துட்டு சர்ச் பண்ணி பார்த்து என்ன மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு தேவையோ அதெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு டேரெக்டாக அதை ஷேர் பண்ணி போஸ்ட்டுமே வந்து நீங்கள் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போது இந்த வீடியோ மூலியமாக மெட்டா ஏஐ ஆப் பற்றி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து தெரிஞ்சிருப்பீங்க. இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.